கடந்த காலத்தை எண்ணி கவலைப்படாதீர்கள். கடந்த காலத்திற்காக வருத்தப்படாதீர்கள். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். புத்திசாலிகள் நிகழ்காலத்தில் மட்டுமே கவனம் செலுத்துகிறார்கள் என்கிறார் சாணக்கியர். இழந்தவற்றை நினைத்து கண்ணீர் விடுவதால் எதுவும் மாறப்போவதில்லை. அந்த ஆற்றலை இன்றைய உழைப்பில் செலுத்துங்கள். 2. சுயபரிசோதனை செய்யுங்கள். நீங்கள் ஏன் அனைத்தையும் இழந்தீர்கள் என்பதை நேர்மையாக ஆராயுங்கள். தவறான நபர்களை நம்பினீர்களா? சோம்பேறித்தனமா? திட்டமிடல் இல்லாமையா? காரணத்தை கண்டறிந்தால் மட்டுமே மீண்டும் அதே தவறு நடக்காமல் தடுக்க முடியும். 3. கல்வியும் அறிவும் நாலேஜ். சாணக்கியரின் கூற்றுப்படி கல்வி என்பது ஒருவருக்கு இருக்கும் மிகப்பெரிய சொத்து. உங்கள் சொத்துக்கள் பணம் அல்லது செல்வாக்கு பறிபோயிருக்கலாம், ஆனால் உங்கள் அறிவை யாராலும் திருட முடியாது. மீண்டும் வெற்றி பெற தேவையான புதிய திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள். 4. ரகசியங்களை காக்கவும். உங்களுடைய பலவீனங்களையோ அல்லது உங்கள் எதிர்கால திட்டங்களையோ யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். குறிப்பாக நீங்கள் வீழ்ந்திருக்கும் நேரத்தில் உங்கள் திட்டங்களை மற்றவர்களிடம் சொல்வது எதிரிகளுக்கு உங்களை இன்னும் பலவீனப்படுத்த வாய்ப்பளிக்கும். 5. சரியான நட்பு மற்றும் சூழல். இழந்த வாழ்க்கையை மீட்க போராடும்போது எதிர்மறையான எண்ணம் கொண்டவர்களிடமிருந்து விலகி இருங்கள். குணம் இல்லாத நண்பனை விட ஒரு பாம்புடன் வாழ்வது மேல் என்கிறார் சாணக்கியர். உங்களை ஊக்குவிக்கும் நேர்மையான நபர்களுடன் மட்டும் தொடர்பில் இருங்கள். 6. விடாமுயற்சியும் ஒழுக்கமும். சிங்கத்திடம் இருந்து ஒரு முக்கியமான பண்பை கற்க வேண்டும் என்று சாணக்கியர் கூறுகிறார். எந்தவொரு காரியத்தை செய்தாலும் அதை முழு மனதுடனும் முழு பலத்துடனும் செய்ய வேண்டும். அரைகுறை மனதோடு முயற்சி செய்யாமல் இழந்ததை மீட்க முழு வீச்சில் செயல்படுங்கள். 7. காலத்தின் மதிப்பு. காலம் மிகவும் வலிமையானது. இழந்த பணத்தை சம்பாதித்து விடலாம், இழந்த நண்பர்களை மீண்டும் பெறலாம், ஆனால் இழந்த காலத்தை மீட்க முடியாது. எனவே ஒவ்வொரு வினாடியையும் பயனுள்ளதாக்குங்கள். சாணக்கியரின் பொன்மொழி: ஒரு மனிதன் தன் தவறுகளிலிருந்து மட்டுமே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில்லை, மற்றவர்களின் தவறுகளிலிருந்தும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையெனில் அவனது ஆயுள் காலம் முடிந்துவிடும், ஆனால் கற்றுக்கொள்வது முடியாது.